ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட நூருல்லா. இன்றைக்கி ஈவினிங்கு தைரா துபாய்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிளான். இஃப்தாருக்கு பிறகு, மகரிப் தொழுகைக்கு பிறகு 2 வாட்சுங்க. நான் வழக்கமாக ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணுவேன். என்கிட்ட 2 அனலாக் வாட்ச் இருந்தது. அது பேட்ரி தீர்ந்துடுச்சு. பேட்ரி மாற்றுறதுக்கு நான் இருக்கிற இன்டர்நேஷ்னல் சிட்டியில் பேட்ரி கடை, வாட்சினுடைய ரிப்பேர் ஷாப் எதுவுமே இல்லைங்க. அபுதாபியில் நான் ஷாபியா, முசஃபாவில் எல்லாமே இருக்கும். இங்கே எதுவுமே இல்லை. ஐ ஹாவ் டு ட்ராவல் 25 கிலோமீட்டர், 25 கிலோமீட்டர் தாண்டி தைரா துபாய்க்கு போனால் தான் எல்லா கடையுமே இருக்குது. ஆனால் மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, பார்க்கிங் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஆல்ரெடி பல வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த ஏரியாவை பாருங்களேன், தைரா துபாயினுடைய ஏரியா எவ்வளோ ஒரு ஹாப்பனிங்காக, ஒரு லைட்டிங்லாம் போட்டு நைட்டு இஃப்தாருக்கு பிறகு செம சூப்பராக ஜொலிக்குதுங்க. தைரா துபாயினுடைய பஜார் பகுதி இது. பலதரப்பட்ட மக்கள். இப்போ வந்து இந்த நான் தராவீஹ் தொழுகையினுடைய ஒரு பகுதியில் நான் போயிருந்தேன். ஆக்சுவலாக சரி, நள்ளிரவு தொழுகைக்கு நான் போய்க்கலாம், இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகரிபுக்கு பிறகு நான் கிளம்பி போயிருந்தேன் ஆக்சுவலாக. அதனால் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. தொழுகையை முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக வரும். இப்போவே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் பார்க்கிங்கு, டிராஃபிக்கு பம்பர் டு பம்பர். இந்த தைரா துபாய் உள்ளார, அந்த பனியா ஸ்ட்ரீட் உள்ளார போய் அது உள்ளார நுழைஞ்சாலே அந்த நைஃப் ஏரியாவுக்கு போனாங்க. ஓ மை காட், சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க. அவ்வளவு டிராஃபிக்கு, பார்க்கிங்கு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் சுற்றிருக்கேன், பார்க்கிங் கிடைக்கலங்க. நைஃப் சூக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் இருக்குது 5 கிரகத்துக்கு பெர் ஹவர். அங்கே போகலான்னு பார்த்தா அங்கே எல்லாம் ஃபுல்லு. அங்கே ஏகப்பட்ட பார்க்கிங் இருக்குது, எல்லாமே ஃபுல்லு. ஓ மை காட், இப்போ நான் வந்து சுற்றிட்டு பார்க்கிங் கிடைக்காம திருப்பி போக வேண்டிய ஒரு சூழலும் வந்துடுச்சு எனக்கு. ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, தைராவினுடைய அந்த அழகை பார்த்துக்கிட்டே அந்த வீடியோ எடுக்கவும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஆக்சுவலாக எவ்வளோ ஜொலிக்குது பார்த்தீங்களா? எல்லா விதமான கடைகளும் இருக்குங்க. உணவுப் பொருள் கடைகள், டெக்ஸ்டைல் கடைகள், சிங்கப்பூர் கடை, தமிழ் கடை. தமிழ் மக்கள் நிறைய பேரை பார்க்க முடியுது. ஆஃப்ரிக்கன்ஸ், பாகிஸ்தான் சகோதரர்கள், பெங்காலிஸ், பங்களாதேஷிஸு, அரப்ஸு, ஏகப்பட்ட மக்கள், கலவையான மக்கள். பூனை பார்த்தீங்களா? ஃப்ரண்ட்டில் பூனை வேறு போகிறாரு. இங்கே வண்டி ரொம்ப மெதுவாக தாங்க ஓட்டணும். ஏன்னா நிறைய பேர் கிராஸ் பண்ணுவாங்க. இங்கே இந்த கிராஸ் பண்ணுறதுக்கே ஒருத்தான இந்த பெடஸ்ட்ரியன் கிராசிங், ஜீப்ரா கிராசிங்கும் இருக்குது. அது இல்லாமல் நடுவுலையும் நிறைய பேர் கிராஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக போக வேண்டியிருக்கு. போலீஸ்காரரும் நடுவில் நிறைய நிற்கிறாங்க, ஃபைன்லாம் போடுவாங்க. ஆக்சுவலாக பார்த்து நிதானமாக வண்டியை ஓட்டணும். டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் வச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப மெதுவாக தான் போய் பார்க்கிங்காக தேடிக்கிட்டு இருந்தேன். துரதிருஷ்டவசமாக ஒன்றும் கிடைக்கலங்க. துபாய் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சாங்க. இப்போ பார்க்கிங்கினுடைய காஸ்ட்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. சாலிக்கினுடைய காஸ்ட்டும் பீக் ஹவர்ஸ்னு சொல்லிட்டு அதையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் வாகனங்களுடைய நெருக்கடி, வாகனங்களுடைய எண்ணிக்கை, பார்க்கிங் டிமாண்டு, பார்க்கிங் பற்றாக்குறை, ஸ்கார்சிட்டி ஆஃப் பார்க்கிங் பிளேசஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏதாவது துபாய் முனிசிபாலிட்டி அரசாங்கம் ஏதாச்சும் பண்ணி வாகனங்களுடைய எண்ணிக்கை கட்டுப்படுத்துறதுல கொஞ்சம் மும்முரம் காட்டணும், முன்னிலைப்படுத்தணும், ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ஏன்னா வாகனங்கள் வர எண்ணிக்கை அதிகமாக டிராஃபிக் ஆகிறத தவிர்க்க முடியாது. என்ன தான் பாலங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஓகேங்களா, அடிஷ்னலாக ரோடு என்ன தான் கொண்டு வந்தாலும் அந்த இருக்கிற வாகனங்களுடைய அந்த ஃப்ளோவை கொஞ்சம் ஈஸ் பண்ணவே ஒழிய ஒன் வே ஆர் அதர் டிராஃபிக் வந்துக்கிட்டே தான் இருக்கும். சிங்கப்பூரினுடைய ஃபார்முலா, வாகனங்களை வாங்குறதுக்கே நிறைய விதிமுறைகளை போட்டு எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு உண்டாக்குனால ஒழிய அந்த வாகனங்களுடைய எண்ணிக்கை வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. எல்லாருமே ஆளுக்கு ஒரு காரு, செகண்ட் ஹேண்ட் கார்லாம் 5000 கிரகத்துக்கு ஈஸியாக கிடச்சிருது. ஆக்சுவலாக டொயோட்டா கரோலா 2015 மாடல், 2010 மாடல், அந்த மாதிரிலாம் வந்து ஈஸியாக 5000 ஆரம்பித்து 7000 8000 சூப்பராக ஒரு செகண்ட் ஹேண்ட் காரை பார்த்து வாங்கிடலாம். அதனால் ஏகப்பட்ட பார்க்கிங் இஷ்யூஸ். இங்கே பாருங்கள், நான் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக நைஃப் ரோடு தைரா துபாய் உள்ளார பூந்து ஃபுல் ரவுண்ட் அடித்து வெளியில் வந்து திருப்பியும் உள்ளார போகிறேன். பார்த்தீங்களா? உள்ளார போகிறப்போ இந்த சைடு ஒரு பார்க்கிங் ஏரியா இருக்கும், நான் ஏற்கனவே வந்திருக்கேன். அங்கே போடலான்னு பார்த்தா அங்கேயுமே ஃபுல்லாக இருக்குது. சரி, வேறு வழி இல்லைன்னு சொல்லிவிட்டு உள் பக்கம் போனால் அங்கே மிகப்பெரிய ஒரு டிராஃபிக். ஓ மை காட், அவ்வளோதாங்க. சரி, இனிமேல் தைராவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரசவ வைராக்கியத்தோடு தான் நம்மளும் போகிறோம். ஒரு பிரசவ வைராக்கியம் மாதிரி பண்ணிக்கிட்டு தைராவுக்கு வராமல் இருக்க முடியறதில்லை. ஏன்னா எல்லா முக்கியமான கடைகளும், அற்புதமான விலை மலிவான சூப்பரான பொருள்கள் கிடைக்கின்ற அனைத்து கடைகளும் தைரா துபாயில் தான் இருக்குது. பெஸ்ட்டு என்ன தெரியுமாங்க? பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு. மெட்ரோவில் வந்து ராஷிதியாவில் ஏறி அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி பஸ்ஸு இன்டர்நேஷ்னல் சிட்டிலேருந்தே பஸ் இருக்குது. கோல்டு சூக்குக்கும் இருக்குது, எல்லா இடங்களுக்கும் இருக்குது. ஆக்சுவலாக பஸ்ஸை பிடிச்சி வந்து இங்கே ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி பஸ்லேயே போகிறது தாங்க தி பெஸ்ட் சொல்யூஷன். ஆக்சுவலாக தி பெஸ்ட் ஆப்ஷன். காரை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா சுற்றி மயக்கம் வந்து சாக வேண்டியதான். ஆக்சுவலாக அன்ஃபார்ச்சுனேட்லி துபாயில் மிகவும் ஒரு பெரிய ஒரு இஷ்யூ இந்த பார்க்கிங் இஷ்யூ. எப்படி தான் இங்கே வசிக்கிறவங்க, இந்த இப்போ நான் சுற்றிட்டு இருக்கேன்ல, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல,
இந்த ஏரியாவில் நிறைய ரெசிடென்ஷியல் ஏரியாலாம் இருக்குது, அங்கே இருக்கிறவங்களும் கார் வச்சுருக்காங்க. ஆனால் அங்கேயும் ஃபுல்லாக பார்க்கிங்கில் இருக்குது. எப்படி தான் இவங்க வேலைக்கு போயிட்டு வந்து பார்க்கிங்கை கண்டுபிடிச்சி போடுவாங்களோ, எப்படி தான் இங்கே உள்ள டிராஃபிக்கை அவங்க மேனேஜ் பண்ணுவாங்களோன்னு சொல்லிட்டு தான் எனக்கு சிந்திக்க தோணுதுங்க. ஆக்சுவலாக அவ்வளோ ஒரு டஃப்பான ஒரு விஷயமாக தான் இருக்குது பார்க்கிங்கை கண்டுபிடிக்கிறது. இப்போ டெய்லியுமே ஒரு மிகப்பெரிய சேலஞ்சில், ஒரு டென்ஷனில், ப்ரெஷரில் தான் அவங்க இருப்பாங்க. வேலை டென்ஷன் ஒன்றுனா பார்க்கிங்கை கண்டுபிடிக்கிறது ஒரு டென்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஆமாம், தேரா துபாய் இவ்வளவு ஒரு சங்கடங்கள், பார்க்கிங் சங்கடங்களுக்கு இடையிலும் அழகான ஜொலிக்கும், மிக அழகாக லைட்டிங்கோடு ஜொலிக்கிற தேரா துபாய் பார்க்குறப்ப மனசு சந்தோஷமாக தாங்க இருக்குது. அது ஒரு பக்கமும் இருக்க தான் செஞ்சிச்சு. இறங்கி பொருள்களை பார்த்து வாங்க முடியல. இப்போ என்னோடய வாட்சுக்கு பேட்ரி போடாமலே திருப்பி போயிட்டேங்க. அது வேறு வழியே இல்லை. இன்னொரு தடவை இங்கே வரணும், இங்கே பஸ்ஸில் வரணும். நான் சொன்ன மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் நோல் கார்டை யூஸ் பண்ணி பஸ்ஸில் வரணும். இல்லாட்டி அபுதாபிக்கு நான் இப்போது போகிற வாய்ப்பு கிடைக்கிறப்போ முசஃபாவில், ஷாபியாவில் என்ன வழக்கமாக மாற்றுற கடையில் பேட்டரி மாற்றணும். வேறு வழியே இல்லைங்க. சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வெளியில் வந்து அப்படியே திருப்பி இன்டர்நேஷ்னல் சிட்டிக்கு வண்டியை விட்டாச்சுங்க. தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ ஃபென்டாஸ்டிக் ஈவினிங் அஹெட். Take care guys.